ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எபிசோட் 5. இதுக்கு முன்னால் 4 எபிசோட் போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் தயவு செஞ்சு போய் பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த கக்காஷி காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கே. இவரோட ஏன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இவர் சொல்கிறாங்கன்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். காப்பி நிஞ்சா கக்காஷி பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கிறது நம்ம லீஃப் வில்லேஜில் பிறக்கிற அட்டாக்கே கிளானை சேர்ந்தவர் தான் நம்ம காப்பி நிஞ்சா கக்காஷி. நாகுகுமோ அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷினோபியோட பையன் தான் பார்த்தா நம்ம கக்காஷி. அவரை ஒயிட் ஃபேங் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தரோட பையன் தான் நம்ம கக்காஷி அட்டாக்கே. சின்ன வயசில் சந்தோஷமாக என்னதான் லைஃப் போயிருந்தாலும், ராக்லி கூட சண்டை போடுறது அந்த மாதிரி லைஃப் ஜாலியாக போயிருந்தாலும், ஒன்ஸ் அவங்க அப்பா வந்து ஒரு மிஷனுக்கு போயிட்டு அந்த மிஷனில் ஒரு பிட்ரேல் மூலமாக வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தனால வந்து அவங்க அப்பா டிப்ரெஷனில் போய் அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. அவர் சூசைட் பண்ணி சாகிறதுக்கு காரணம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்ற விஷயம் தான் நீங்கள் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அதனால அவங்க அப்பா செத்து போனோடனே நம்ம கக்காஷியும் நம்ம நருட்டோ அளவுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் பண்ண ஒருத்தர் நான் புல்லன்ற மாதிரி தான் வந்து இவர் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு கக்காஷி தன்னை தானே பில்ட் பண்ணின்னு நருட்டோவோட லைஃப் நம்ம எப்படி சேடாக பாருமோ அதே அளவுக்கு தான் கக்காஷி லைஃப்பும் சேடாகவே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவர் அகாடமியில் கிராஜுவேட் ஆகி அப்புறம் மினோட்டோக்கு கீழே வந்து டீமில் வந்து சேர்றாரு. இந்த மினோட்டோ டீமில் உங்களுக்கு தெரியும், ரின்னு, ஒபிட்டோ, கக்காஷின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்து இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரின்னை வந்து கடத்தின்னு போயிடுறாங்க. ரின்னை கடத்தின்னு போகிறதுக்கு ரூலை பிரேக் பண்ணால் தான் வந்து ரின்னை போய் காப்பாற்ற முடியும். அதனால வந்து நம்ம கக்காஷி வந்து வரமாட்டேன்னுவார். அப்போ தான் ஒபிட்டோ வந்து தலையிலே தட்டி ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஏன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு போதை மீறி சொன்னோன்னே வந்து அதை கேட்டோன்னு வந்து கக்காஷிக்கு வந்து புரியுது. அந்த டைமில் தான் வந்து அந்த காப்பாற்றுற மிஷின்லாம் நம்ம கக்காஷிக்கு ஒரு கண்ணு வந்து போயிடுது. அந்த எக்ஸாக்ட் செமையான மார்க் வந்து அங்கே தான் விழுது. கக்காஷிக்கு ஒரு கண்ணு போயிடுது. பட் இருந்தாலும் போயிட்டு நம்ம ரின்னை காப்பாற்ற போகிறார். அந்த டைமில் வந்து ஒரு கல் விழ போய் அந்த கல்லை வந்து ஒபிட்டோ வாங்கி ஃப்ரெண்டு சாவுக்கும் வந்து நம்ம கக்காஷியே காரணமாக கக்காஷிக்கு இன்னமும் கவலையாக போகுது. அந்த டைமில் வர அவன் சும்மா இல்லாமல் ஒபிட்டோ அவனை கண்ணையும் வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுறான் நம்ம கக்காஷிக்கு. அதனால் கக்காஷி அந்த செரிங்கண்ணியும் வாங்கின்னு தன்னோட ஃப்ரெண்டை வந்து அதே கொகையில் காப்பாற்ற முடியாமலே வந்து விட்டு போயிடுறாரு நம்ம கக்காஷி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பல நாட்களுக்கு பிறகு 3 tail பீஸ்ட்டுக்காக வந்து பிடிக்கிறதுக்காக சில பேர் வர மாதராவோட பிளான் மூலமாக வந்து ரின்னு வந்து கொல்லப்படுறாங்க. ஆனால் ரின்னை வந்து கக்காஷி கொல்லணும்னு கொல்லலை. ரின்னே தான் வந்து கக்காஷி சிட்டோரி யூஸ் பண்ணும்போது அவங்களே வழியில் வரனால வந்து நம்ம கக்காஷி கையால் வந்து ரின்னு வந்து அங்கே சாகிறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுமே தன்னால் காரணத்தால் தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி மிகப்பெரிய டிப்ரெஷனில் போகிறாரு. டிப்ரெஷனில் போயிட்டு தினம் போய் தான் ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் எழுதுனுக்காரு. இந்தமாதிரி ரொம்ப கவலையில் இருக்கும் போது அப்போ தான் வந்து நம்ம கக்காஷி வந்து அன்பு பேக் லேப்ஸில் சேர்றாரு. அங்கே பார்த்தா ஒரு குட்டி பையன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு. அது வேற யாரும் இல்லை, இட்டாச்சியும் கக்காஷியும் சேர்ந்து ஏகப்பட்ட வேலைகள்லாம் பண்ணுறாங்க அன்பு பேக் லேப்ஸில். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வந்து வெளியே வந்துடுறாரு நம்ம கக்காஷி. வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஷினோபியா வந்து மிஷன்ஸ்க்குலாம் போயிட்டு வந்துன்னு இருக்காரு. அந்த டைம்ல தான் பார்த்தா நம்ம கக்காஷி கீழே வந்து ஒரு 3 பேரை வந்து டீமில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேர் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், நருட்டோ, சாஸ்திகி, அப்புறம் ஒரு குப்பத்தொட்டி சக்குரா ஃபேன்ஸ் மன்னிச்சுங்க, சக்குரா. ஓகே, இவங்க 3 பேர் தான் வந்து டீமில் வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி நருட்டோ சீரீஸில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இவங்க 3 பேரில் வந்து நம்ம சாஸ்திகை மட்டும் வந்து வழி மாறி தன் அண்ணனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உரோச்சி மாற சொல்கிற பேச்சை கேட்டுன்னு வந்து தனியாக போக, அதுக்கப்புறம் நருட்டோ வந்து தன்னோட காதலிக்கு, அதாவது தான் லவ் பண்ணுற தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்டன்னு ஒரு சத்தியம் வாங்கிட்டு அந்த சத்தியத்தை காப்பாற்றணுன்ற விஷயத்துக்காக வந்து சாஸ்திகை திருப்பி வில்லேஜுக்கு கூட்டின்னு போக சொல்லிட்டு போக, அதுக்கு நான் உனக்கு ஒரு சென்சேவாக உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கக்காஷி நிற்கிறாரா கேட்டா, அதுக்கப்புறம் கக்காஷிக்கு தன்னால் ஒரு வில்லனா மாறக்கூடிய எல்லா சான்ஸும் இருந்தும் கக்காஷி வந்து வில்லனாவே மாறலன்றத ஒரு மிகப்பெரிய விஷயமே இதில். அதுக்கப்புறம் வந்து நம்ம கக்காஷி வந்து 4th கிரேட் நிஞ்சா வார் நடக்குது. அந்த நிஞ்சா வாரில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெயின் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கக்காஷி வந்து கொன்னுறாரு. நம்ம பெயின் வந்து கொன்னுறாரு. அங்கே பெரிய விஷயம்னா வந்து நம்ம கக்காஷி வந்து தெரியும், காப்பி நிஞ்சா கக்காஷின்னு சொல்லுவாரு. மாசான சீன் அது. அங்கே வந்து கக்காஷியை வந்து நம்ம பெயின் வந்து கொன்னுட்டு தான் அப்பாவை போய் பார்த்துட்டு கக்காஷி பேசினுக்கும் போதே இல்லை உனக்கு வந்து நேரம் வரல, போய் சேர்றா சொல்லிட்டு திருப்பி வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் கக்காஷி வந்து சாகலன்னு தெரிஞ்சோன்னே கக்காஷி வந்து பயங்கரமாக போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கக்காஷியை வந்து 6th ஹோக்காகே ஆகலான்ற மாதிரி பிளான் போகிறாங்க. பட் அதுக்குள்ளே வந்து சுனாடே வந்து திருப்பியும் ரெக்கவர் ஆனாலும் சுனாடே வந்து திருப்பி 5th ஹோக்காகே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வார் நடந்ததுக்கப்புறம் கக்காஷி வந்து 6th ஹோக்காகே ஆக்குறாங்க. கக்காஷி தலைமையில் வந்து நருட்டோக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னமும் தன்னோட வில்லேஜில் வந்து 6th ஹோக்காகையாக வந்து மறைமுகமாக பொருட்டோ சீரீஸ்லேயே வந்து எங்கேயும் மறைஞ்சு போயின்னு இருக்காரு நம்ம கக்காஷி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், 4th கிரேட் நிஞ்சா வாரில் வந்து கக்காஷியோட டீம்ஸை வந்து தான் வந்து காகியாவை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ட் சுசனோவை வந்து நம்ம கக்காஷி உருவாக்கியிருப்பார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் சுசனோவை கிரியேட் பண்ணியிருப்பார். அப்பயே வந்து கக்காஷி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்ட் சுசனோவை வந்து உருவாக்கியிருப்பார். உச்சிகா மெம்பரே கிடையாது, பட் அவர் பர்ஃபெக்ட் சுசனோவை வந்து அங்கே கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பார். நீங்கள் கக்காஷியோட கேரக்டர் ரைட்டிங் படி பார்த்தீங்கன்னா கக்காஷி வந்து வில்லனா மாறதுக்கான எல்லா தகுதியுமே
இருந்திருக்கும். ஃப்ரெண்டு, தான் அப்பா, தன சென்ஸ் எல்லாருமே இழந்திருப்பாரு. தான் வில்லனாவதுக்கு இவ்வளவு தகுதியில் இருந்தும் அது எதுவும் வேணாம், நான் வந்து இப்படிதான் நான் நல்லதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருக்காங்க. அதுக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, எந்த வில்லேஜ் வந்து அவனை ஒதுக்கி வச்சதோ அந்த வில்லேஜுக்கு அவன் ஒக்காகையா மாறான். அந்த ஊரே வந்து அவனை வந்து எந்த வில்லேஜ் வந்து உங்க அப்பா வந்து துரோகி, உங்க அப்பா வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு சொன்னாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸை கொன்னாரு, இவ்வளவு நடந்தும் இந்த டிப்ரெஷன்லாம் தாண்டி அந்த வில்லேஜ்லயே வந்து ஒருத்தன் ஒக்காகையா மாறான்னு போது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. இந்த விஷயத்தாலே நம்ம கக்காஷி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்றதுல தப்பில்லை இல்லைங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிடும். இது கக்காஷி ஃபேன்ஸுக்காக ஒரு சமர்ப்பணம். இதுக்கப்புறம் கக்காஷி மினோட்டோக்கு பண்ணி கொடுத்த ஒரு சத்தியத்தை வந்து பற்றி நம்ம வந்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இதோட எபிசோட் 5 வந்து முடியுது. இன்னும் ரெண்டு எபிசோட்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பெரிய கைங்க 2 பேருமே. அவங்கள பற்றி வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். டாடா பை, see you.